அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இயக்குனர் அமீரிடம் சுமார் 6 மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மூத்த அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். விசாரணை நடைபெறும் போது அமீர் தரப்பு வழக்கறிஞர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை எனவும் தகவல் தெரிவிக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டதை அடுத்து இயக்குனர் அமீருக்கு தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இதனை ஏற்று அமீர் இன்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் தடுப்பு தலைமை அலுவலகத்தில் ஆஜராகினார். தற்போது காலையில் தொடங்கிய விசாரணை அவரிடம் தற்பொழுது வரை 6 மணி நேரங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமீரிடம் மூத்த அதிகாரிகள், அதாவது தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுடைய மூத்த அதிகாரிகள் அமீரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணை நடைபெறும் பொழுது அமீர் தரப்பு வழக்கறிஞர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பொதுவாகவே இது போன்ற விசாரணை நடைபெறும் பொழுது வழக்கறிஞரை வைத்துக் கொள்வதற்கான அனுமதி என்பது சட்டத்தில் இடமிருந்து அவ்வாறு வழங்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று வழக்கறிஞரை உடன் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைய தினம் இந்த விசாரணையின் பொழுது அமீருடன் அவரது வழக்கறிஞர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஜாபர் சாதிக் என்னென்ன வழிகளில் எல்லாம் பணத்தை பயன்படுத்தினார், கருப்பு பணத்தை எவ்வாறு வெள்ளையாக மாற்ற முயற்சி செய்தார், எந்தெந்த வகைகளில் எல்லாம் பணத்தை செலவழிப்பார், அவர் தொடர்ச்சியாக சந்திக்கக்கூடிய நபர்கள் யாரு என்றெல்லாம் அமீரிடம் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கேள்விகளை எழுப்பி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அமீரை பொறுத்த வரைக்கும் ஜாபர் சாதிக்கிய தயாரிப்பில் ஒரு படம் ஒன்றை இயக்கி வந்தார். மேலும் ஜாபர் சாதிக்கு ஒரு நெருங்கிய நண்பராகவும் அமீர் கருதப்படக்கூடிய நிலையில்தான் ஜாபர் சாதிக்கு என்னென்ன வழிகளை எல்லாம் பின்பற்றினார், யாரையெல்லாம் அடிக்கடி சந்திப்பார் உள்ளிட்ட கேள்விகள் அமீரிடம் எழுப்பப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.